ஒரு வழியா ஒரு ஆறுதலான செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு காலையில இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதல் நிறுத்தத்துக்கு உடன்படுறதாக சொல்லியிருக்காங்க. உலகம் முழுக்கவே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திரும்பவும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், இந்த விவகாரத்துல இன்னும் பதில் தெரியாத பல கேள்விகள் இருக்கு, அதுக்கெல்லாம் பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை. அமெரிக்கா ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு என்ன மாதிரியான பதிலடியை ஈரான் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உலகம் முழுக்க இருந்துச்சு. இந்த நிலையில நேத்து இரவு கத்தார்ல இருக்கிற அமெரிக்காவுடைய ஏர்பேசஸ் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. அல் உதைப்னு சொல்லப்படுற அந்த ஏர்பேசஸ்ல கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய படைகள் 10,000 பேர் அங்க இருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அங்க ஏர்ஜெட் விமானங்களும் இருக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க இருந்த ஏர்ஜெட் விமானங்களை எல்லாம் அமெரிக்கா வேற தளங்களுக்கு மாத்திட்டதாகவும் செய்திகள் இருக்கு. இந்த நிலையில தான் நேத்து தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே கத்தார் தங்களுடைய வான்வெளியை மூடிட்டாங்க. காரணம், இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது கத்தாருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. கத்தாரை தொடர்ந்து UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகளும் தங்களுடைய வான்பரப்பை மூடிட்டாங்க. அதன் பிறகுதான் ஈரானுடைய தாக்குதல் நடந்துச்சு. மொத்தம் 19 ஏவுகணைகளை ஈரான் கத்தார் மேல ஏவுனதாக சொல்லப்படுது. அதுல 18 நாங்க தகர்த்து வீழ்த்திட்டோம்னு சொல்றாங்க கத்தார் தரப்புல இருந்து. ஒண்ணு மட்டும்தான் இம்பாக்ட் ஏற்படுச்சு. அதுவும் அந்த ஏர்பேஸுக்கு சம்பந்தம் இல்லாத, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத பகுதியை நோக்கி போனதுனால அதை நாங்க விட்டுட்டோம்னு சொல்றாங்க கத்தார் தரப்புல இருந்து. இந்த தாக்குதல்ல அமெரிக்கர்களுக்கோ இல்ல கத்தாரை சேர்ந்தவர்களுக்கோ எந்த விதமான காயமோ இல்ல உயிர் பலியோ ஏற்படல அப்படிங்கிறத கத்தார் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்க, எங்களுடைய நட்பு மற்றும் சகோதர நாடாக இருக்கிற கத்தார் மேல நாங்க இந்த தாக்குதல் நடத்தல, அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தை குறி வச்சு மட்டும்தான் நாங்க இதை நடத்திருக்கோம்னு சொல்றாங்க. ஏன்னா சமீப காலத்துல ஈரானுக்கு அங்க இருக்கிற அரபு நாடுகளோட ஒரு நல்லுறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் இருந்தாலும் அங்க கொஞ்சம் சுமூகமாக தான் இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதை கெடுக்க வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஈரான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்களுடைய வான்பிறப்பின் மேல அத்துமீறி நடத்தப்பட்ட தாக்குதல், இது சட்ட விதிகளுக்கு புறம்பானது, அதனால இதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அங்க சிச்சுவேஷன் ரொம்ப பரபரப்பாச்சு. கத்தார் ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுமே அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு பதற்றம் தொற்றி இருந்த நேரத்துலதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட போட்டிருந்தாரு. அதுல அவர் சொல்லியிருந்தது என்னன்னா, ஈரான் அமெரிக்க படைத்தளம் மேல ஒரு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க, ஆனா அது ரொம்ப வீக்கான ஒரு தாக்குதல், அதை நாங்க முறியடிச்சிட்டோம். ஈரானுக்கு ஒரு நன்றி, ஏன்னா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்காக. அதனாலதான் காயமோ உயிரிழப்புகளோ எதுவுமே ஏற்படல. சரி, இப்ப தாக்குதல் நடத்தி முடிச்சிட்டீங்க, இதுக்கப்புறமாவது இஸ்ரேலும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு வரணும், அமைதியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட போட்டிருந்தார். இந்த போஸ்ட போட்ட 2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு போஸ்ட போடுறாரு. அதுலதான் உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் சொன்னது என்னன்னா, இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதலை நிறுத்த ஒப்புக்கொண்டாங்க. 6 மணி நேரம் டைம், அதுக்குள்ள இறுதி தாக்குதல் நடத்திக்கங்க, 6 மணி நேரம் கழிச்சு யாருமே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த போஸ்ட்ல குறிப்பிடுறாரு. இந்தியா பாகிஸ்தான் மோதலை எப்படி தான் தடுத்து நிறுத்திட்டதாக பெருமையா பேசிட்டு இருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரிதான் இஸ்ரேல் ஈரான் இடையில இந்த மோதலையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. குறிப்பா அமெரிக்கானுடைய பங்கர் பஸ்டர் பாம்கள் மூலமாக தான் இந்த அமைதி பேச்சுவார்த்தை, இந்த தாக்குதல் நிறுத்தம் சாத்தியமாச்சு அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் அங்க குறிப்பிடுறாரு. டொனால்ட் ட்ரம்ப் சீஸ்ஃபயர் அறிவிச்சிருந்தாலும் இஸ்ரேல் தரப்புல இருந்தும் ஈரான் தரப்புல இருந்தும் அதை நாங்க ஏத்துக்கிட்டோம்னு சொல்லி எந்த விதமான பதிலும் வரவே இல்லை. அதனால 2 தரப்புல இருந்தும் மிக தீவிரமான தாக்குதல் நடந்துச்சு. குறிப்பா அந்த 6 மணி நேரத்துல பயங்கரமான தாக்குதலை மாறி மாறி நடத்திக்கிட்டாங்க. ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல ஏவப்பட்ட ஏவுகணைகள்ல கடுமையான சேதாரங்கள் அங்க இருக்கிற கட்டடங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல 4 பேர் உயிரிழந்திருக்கிறதாக இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து ஈரான் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள்ல 9 பேர் கொல்லப்பட்டதாகவும், குறிப்பா அதுல ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டும் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகுதான் 2 தரப்புலையும் நாங்க சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஈரான் என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் தங்களுடைய சட்டவிரோத தாக்குதலை நிறுத்தினாங்கன்னா நாங்களும் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்றோம்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில இஸ்ரேல் தரப்புலையும் தாக்கல, ஈரான் தரப்பும் பதில் தாக்குதல் நடத்தல. ஆனா இன்னைக்கு மதியத்துக்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தினதாகவும், இஸ்ரேல் அதுக்கு கடுமையான பதிலடியை கொடுக்க போறதாகவும் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கேட்ஸ் சொல்லியிருந்தாரு. இதை எடுத்து திரும்பவும் பதற்றம் தொட்டிருச்சு. என்னடா இப்பதான் சீஸ்ஃபயர் அறிவிச்சாங்க, அதுக்குள்ள திரும்பவும் தாக்குதலா அப்படின்னு ஒரு பதற்றம் உருவாச்சு. டொனால்ட் ட்ரம்ப் உடனே தலையிட்டு என்ன சொன்னார்னா, நான் ஒரு சீஸ்ஃபயரை அறிவிச்சேன், அது 2 தரப்புமே மீறாங்க, இது எனக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்துது. We basically have 2 countries that have been fighting so long and so hard that they don't know what
they're doing. Do you understand that? குறிப்பா இஸ்ரேல் பாருங்க, இவ்வளவு குண்டுகளை எடுத்துட்டு போய் ஈரான் மேல போடுவாங்க, இவ்வளவு நாள் நடத்தின தாக்குதலோட இப்ப அதிகமாக தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, உடனடியாக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவும் இஸ்ரேலினுடைய விமானங்கள் எல்லாம் பாதி வழியிலேயே திரும்பி வந்ததாக டொனால்ட் ட்ரம்ப்பே கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரூத் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த மாட்டாங்க, சீஸ்ஃபயர் அப்படியே தான் இருக்கு, அதே மாதிரி ஈரானும் அணு ஆயுதத்தை உருவாக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு தான் காரணம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் நாங்க இந்த தாக்குதலை முடிச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு ஒரு சிக்னல் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் நேத்து கத்தார் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதை தொடர்ந்து கத்தாரினுடைய பிரதமர் அல்தானி ஈரான் தரப்புல பேசியிருக்காரு. அவர் தான் ஈரான் இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏத்துக்க சொல்லி வலியுறுத்தினதாகவும் அதன் அடிப்படையில தான் ஈரான் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டதாகவும் தகவல் வருது. அமைதிக்கான முயற்சியில கத்தாரினுடைய பங்கு மிக முக்கியமானது. காரணம், ஈரான் கத்தார் மேல ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகு கத்தார் தரப்புல இருந்து ஈரான் கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவங்க தான் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்ததாக இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம்னா தங்கள் மேல தாக்குதல் நடந்தாலுமே அமைதிக்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்கன்ற அடிப்படையில கத்தார் பாராட்டப்பட வேண்டிய ஒரு நாடுதான். ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க, எங்க மேல சட்டவிரோதமாக தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேலுக்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கோம், அதுக்காக ஈரானுடைய அனைத்து படைகளுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த தாக்குதல்ல எங்களுடைய இலக்காக எதெல்லாம் வச்சிருந்தோமோ அதையெல்லாம் நிறைவேற்றிட்டோம், ஈரானுடைய அந்த அணுசக்தி மையங்களை அடிச்சு நொறுக்கிட்டோம், அவங்களுடைய ஏவுகணை திட்டங்களையும் அடிச்சு நொறுக்கியிருக்கோம், அது போக டெஹ்ரானுடைய அந்த வான்பரப்பே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, அது போக ஈரான் ராணுவத்திலும் சரி ஈரானுடைய அரசியல்வாதிகளும் சரி சில முக்கியமானவர்களை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், அதாவது கொன்னுட்டோம், அதனால இந்த தாக்குதலுடைய இலக்கு எல்லாம் வெற்றி அடைஞ்சிருச்சு, அதனால நாங்க இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல. இங்க சில விடை தெரியாத கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் இந்த தாக்குதல் நிறுத்தம் நிரந்தரமானதாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கு எழுப்புது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப வரிசையா பார்த்துடலாம். முதல் விஷயம், பல ஆண்டுகள் நடக்க இருந்த ஒரு பெரிய போரை 12 நாள்ல தடுத்து நிறுத்திருக்கேன்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆக்சுவலி இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடத்தாம இருந்திருந்தா இந்த போரே நடந்திருக்காது, 700-800 பேருடைய உயிர் போயிருக்காது, இரண்டு தரப்புலையும் கட்டடங்கள் மக்களுடைய வீடுகள்லாம் இடிஞ்சிருக்காது. ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்த அனுமதிச்சுட்டு அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திட்டு ஸ்ட்ரென்த்தின் மூலமாக நாங்க ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஈரான் அமெரிக்காவோடயோ இஸ்ரேலோடயோ அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா அதுல உடன்படுவாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், ஆனா இஸ்ரேல் எங்க மேல தாக்குதல் நடத்தி அந்த பேச்சுவார்த்தை நடத்த விடாம செஞ்சுட்டாங்க, இது சட்டவிரோதமான செயல், சர்வதேச சட்ட விதிகளை மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க, அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணி அவங்களும் தாக்குதல் நடத்தினாங்க, இந்த சட்ட விதிமீறல்களுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது ஈரானுடைய முதல் கேள்வியாக இருக்கும். ரெண்டாவது கேள்வி, இப்போ எங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேல் இப்படி ஒரு வெளிப்படையான தாக்குதலை எங்க மேல பண்ணியிருக்காங்க, நாளை பின்னே இதே மாதிரி ஒரு தாக்குதல் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன கேரண்டி, எங்க கிட்ட அணு ஆயுதம் இருந்தா இந்த மாதிரி ஒரு தாக்குதலை இஸ்ரேலால நடத்தியிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஈரான் எழுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்போ நாங்க அணு ஆயுதம் வச்சுக்க கூடாதுன்னா எங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் தெரியுங்க, சர்வதேச நாடுகள் அதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். இதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த தாக்குதல் நிரந்தர தாக்குதலா இல்ல தற்காலிக தாக்குதலா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அது என்னன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை அடிச்சு நொறுக்கிட்டோம், இனிமேல் ஈரானால அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது, அதனால நாங்க தாக்குதல் நிறுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, உண்மையாகவே ஈரானுடைய அந்த நியூக்ளியர் சைட்ஸ்ல நடந்த தாக்குதல்ல யுரேனியம் உட்பட முக்கியமான பொருட்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க தான் ஈரான்ல இருக்கிற அணுசக்தி மையங்களை ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா தாக்குதல் நடத்தின நெத்தன்ஸ், ஃபார்டோ, எஸ்ஃபகன் இந்த அணுசக்தி மையங்கள் எல்லாம் பூமி கீழே இயங்கிட்டு இருக்கு, அதுல உண்மையாகவே பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத இப்ப வரைக்கும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதாவது IAEAவால ஆய்வு செஞ்சு உறுதியாக முடிவை சொல்ல முடியல. அவங்களால வெளியே எந்த விதமான ரேடியேஷன் இல்லை அப்படிங்கறத மட்டும்தான் உறுதியாக சொல்ல முடிஞ்சிருக்கு. அவங்க இப்ப தாக்குதல் நிறுத்தம் நடந்ததுனால ஈரானை அலோவ் பண்ணாங்கன்னா உள்ள போய் ஆய்வு செய்ய முடியும். அப்படி ஆய்வு செஞ்சா மட்டும்தான் உண்மையாகவே ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் அழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு முன்கூட்டியே அங்கிருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வேறொரு இடத்துக்கு நாங்க கடத்திட்டோம், அதனால இந்த தாக்குதல்ல எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஈரான் சொல்றது உண்மையாக இருந்தால்
IAEA ஆய்வுல அப்படி எந்த பாதிப்பும் அங்க ஏற்படல அப்படிங்கிறது தெரிஞ்சால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் திரும்பவும் தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? மூணாவது விஷயம், இந்த மாதிரியான தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் நடக்கும்போது இரண்டு தரப்புலையும் அதை முழுசாக பின்பற்றுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வரலாற்றுல இருக்கு. சில நேரங்கள்ல ரெண்டு தரப்புலையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிற விஷயங்கள் மூலமாகவே மோதல் திரும்பவும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வரலாற்று சான்றுகள்லாம் நிறைய இருக்கு. இங்க இஸ்ரேல் தரப்புல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இஸ்ரேல் இந்த தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற தீவிர வலதுசாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரானை நம்ம சரண்டர் ஆகிற வரைக்கும் விட்டுருக்க கூடாது, இந்த போரை தொடர்ந்து இருக்கணும். இப்போ ஒரு காயம்பட்ட சிங்கம் ஆயிடுச்சு ஈரான், அது நம்மள திரும்பி எப்படி வேணா தாக்கலாம். அதனால பெஞ்சமின் நெத்தன்யாஹு எடுத்த முடிவு தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹுவினுடைய ஆட்சிக்கு தீவிர வலதுசாரிகளுடைய ஆதரவு தேவை. அப்படி இருந்தாதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவால பிரதமராக இருக்க முடியும். இப்போ தீவிர வலதுசாரிகளுடைய பேச்சை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல பெஞ்சமின் நெத்தன்யாஹு கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இந்த கருத்தையும் அவர் ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி ஏத்துக்கிட்டாருன்னா திரும்பவும் தாக்குதல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. இதை தாண்டி இங்க அட்ரஸ் பண்ணாத சில கேள்விகளும் இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, அவங்க அதுக்கான அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சரி உலக நாடுகளும் வலியுறுத்துறாங்க. ஆனால் யாருமே இஸ்ரேலுக்கு எதுக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்கறது கிடையாது. ஈரானாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்குள்ள இருக்காங்க. அதனால IAEA போய் அவங்கள ஆய்வு பண்ண முடியும். அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இஸ்ரேலுக்குள்ள அப்படி ஐநாவுடைய எந்த அமைப்புகளும் போய் ஆய்வு செய்யவே முடியாது. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் என்ன மாதிரியான அணு ஆயுத திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு ரகசியமான விஷயமாகவே இருக்கு. அப்போ ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் அப்படிங்கிறது உலகத்துக்கு, குறிப்பா இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல்னா, இஸ்ரேலினுடைய அணு ஆயுத திட்டம் அப்படிங்கிறது உலகத்துக்கும் ஈரானுக்கும் அச்சுறுத்தல் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு பிறகு கிடைக்குமா அப்படிங்கிறதும் இங்க நம்ம கவனிக்கணும். சரி, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்க இருந்த ஒரு பெரிய போரை தடுத்துட்டேன்னு பெருமையா பேசுறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆனால் இஸ்ரேல் காசாவில் நடத்திட்டு இருக்கிற தாக்குதல் இருக்குல்ல, அதை எப்ப அவர் நிறுத்த போறாரு அப்படிங்கிற முக்கியமான கேள்வியும் இருக்கு. தினம் தினம் 80 பேர் 100 பேர்னு அங்க அப்பாவி மக்களை கொண்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள் எல்லாம் குறி வச்சு தாக்கப்படுறதாக இஸ்ரேலினுடைய ராணுவத்துல பணி செஞ்சு அதுல இருந்து வேணாம்னு வெளியே வந்தவங்க எல்லாம் வாக்குமூலங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையப்போ அமெரிக்காவும் சரி உலக நாடுகளும் தடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற இன்னும் அட்ரஸ் பண்ணப்படாத முக்கியமான கேள்வி. காசாவில் 55,000 பேரை கொல்ல இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆயுதத்தையும் கொடுத்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு யாரும் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த சர்வதேச அரசியல் சூழ்ச்சிகளுக்கு நடுவுல இரண்டு தரப்புலையும் சாதாரண அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த போர்களினுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்நேரம் ஆயுத கம்பெனிகள் தங்களுடைய அடுத்த ஆர்டர்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. எது எப்படியோ இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இது தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமானதா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். அது போக நான் கேட்ட அந்த விடை தெரியாத கேள்விகளுக்கான பதிலும் டிப்ளமசி மூலமாகவாவது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். வேறொரு டிகோட் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை.